மக்கள் இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை பற்றி சில விஷயத்த பேசணும். யார்கிட்ட பேசணும்னா சவுக்கிட்ட தான் பேசணும். அதாவது உன்னை ஒரு காலகட்டத்தில் நம்பி என்னென்ன செய்ய முடியுமோ என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோக்களை பார்த்து அந்த வீடியோவை கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பரப்பி எவ்வளோ தூரம் சவுக்கை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் போய் சேர்த்தன்ல. இன்றைக்கி நீ என்ன பண்ணுற, ஏன் கட்சியை உட்காந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்க? கிட்டத்தட்ட 2 நாட்களாக வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை பார்த்தா மட்டுமே சவுக்கு சங்கர் அமைதியாயிருவார்னு நினச்சேன். ஆனால் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் அவ்வளோ திட்டியும் சவுக்கு புரியலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சவுக்கு நீ யார், இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எந்த வேலைகள் இங்கே போயிட்டு இருக்கு, இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை, தெளிவான ஒரு ஆரோக்கியமான உரையாடலை சவுக்கு நோக்கி இந்த வீடியோவில் நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நான் புதுசாக ஏதோ ஒரு பாயிண்ட் ரிசர்ச்லாம் பண்ணி இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. யார் தெரியுமா நீ? இன்றைக்கி நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க தெரியுமா? அதிமுகவோட விசுவாசியாக ஏன் மாறினீங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தோட சில விஷயத்தை இந்த வீடியோவில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, சவுக்கு அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம ஏன் ஆதரித்தோம்? நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சவுக்கு அப்படிங்கிற வெப்சைட்டில் எழுதினாப்புல, அந்த வெப்சைட்டில் எழுதி நிறையா ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக நிறையா கேள்விகள் எழுப்பினாப்புல, ஊடகத்துக்கு வெளிவராத பல செய்திகளை நம்ம முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2019-18 காலகட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிக்ஸ் சேனல் மூலமாக நம்மள்ட்ட அறிமுகமாகிறார். ஓஹோ, இவர் தான் சவுக்கு போல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கத்தை கேள்வி எழுப்புவார், மதச்சார்பின்மை அப்படிங்கிறத வலியுறுத்துவார், சங்கிகளை தெரிச்சு ஓட விடுறது மிக முக்கியமான ஒருத்தர், உரிமைக்காண்டி போராடக்கூடிய ஒருத்தராக நம்மள்ட்ட காமிச்சாரு, ஊழலை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒருத்தராக நமக்கு அறிமுகமானார். அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் பண்ணக்கூடிய முறைகேடுகள், அந்த மிக முக்கியமான பல தகவல்கள்லாம் நம்மள்ட்ட சொன்னாப்புல, எல்லாருமே தைரியமாக எடுத்து கேள்வி கேட்டாப்புல. ஒரு அரசு பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட அங்கே சவுக்குக்கு ஒரு கோவம் வரும் பார்த்தீங்களா, அந்த கோவத்தை இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தராக நம்மள்ட்ட அறிமுகமானார். இவர் என்ன சொல்கிறாரு? அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது, அதிமுக ஒரு அடிமை அரசு, இந்த அரசு நடத்தவே தெரியல, எடப்பாடி பழனிசாமிட்ட ஆளுமையே கிடையாதுன்னு சொல்லி ஏராளமான குற்றச்சாட்டுகளை வச்சு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற விதையை நம்மள்ட்ட அறிமுகப்படுத்தினார். ஆட்சி மாற்றத்துக்கு திமுகவை ஆதரிக்கணுங்கிறத பகிரங்கமாகவே அந்த காலகட்டத்தில் சொன்னார். ஸோ சவுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, இவ்வளோ சரியாக பேசுகிறான்னு சொல்லி நான் உட்பட நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சவுக்கு பேசுனதுக்காண்டி திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். சரி, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு. இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திமுக பார்த்தீங்கன்னா அடாவடி அரசியலை கையில் எடுத்தாங்க, பாலிசி ஃபெயிலியர் ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் போலி வாக்குறுதிகள் சொல்ல ஆரம்பித்தாங்க, இரட்டை வேடம் நிறையா போட ஆரம்பித்தாங்க, ஓட்டு அரசியலை மையப்படுத்தியே தன்னுடைய செயல்பாடு அத்தனையுமே இருந்துச்சுன்னு சொல்லி சவுக்குக்கு திமுகவோட எவ்வளோ முரண்பாடுகள் வந்துச்சோ நமக்கும் அந்த முரண்பாடுகள் வந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கை கோர்த்து அடுத்த வேலையை பார்க்கல, நம்ம இண்டிவிஜுவலாக திமுக அரசை மிக கடுமையாக எதிர்த்து பல்வேறு விதமான வீடியோக்களை போடுறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருடைய கொள்கை கோட்பாடு அத்தனையுமே கவனித்து பார்க்கும்போது அந்த தலைவர் சரியான ஒரு தலைவராக நமக்கு தோணுது, நம்ம அந்த பக்கம் போகிறோம். ஆனால் சவுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் அதிமுக அப்படிங்கிற கட்சி பக்கம் போனார். அதிமுகவோட மாநாட்டை லைவ் போட்டு நிறையா ப்ரமோட் பண்ணார், அதிமுக தலைவரோட நிறையா நெருக்கம் காமிச்சார். ஸோ திமுக ஆட்சியை அகற்றுறது தான் என்னுடைய வேலை அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இவருக்கு எதிராக நிறையா வழக்குகள் போடப்பட்டுச்சு, நிறையா மனித உரிமை மீறல் நடந்துச்சு, இவரோட வீட்டில் கழிவுகளை கொட்டாங்கன்னு சொல்லி ஏராளமான பிரச்சனையை திமுக அரசால் இவர் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாரு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதிமுகவோட கைகோத்து இந்த வேலைகளை பார்க்கும் போது தான் சவுக்கு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியே நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்மள்ட்ட என்ன சொன்னார்னா, வேலுமணி தங்கமணி அடிச்ச கொள்ளையினா என்ன கொள்ள தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசினார். ஏன்னா வேலுமணி தங்கமணினா கொள்ளை அடிக்கிறாங்க, இவ்வளோ கோடியெல்லாம் சம்பாதிக்கிறாங்கிற விஷயத்தை நம்மள்ட்ட கொண்டு வந்ததே அவர் தான். இன்னைக்கு வேலுமணி தங்கமணியோட கைகோத்து சுற்றிக்கிட்டு இருக்கார். ஸோ சவுக்கு மீடியா அப்படிங்கிற மீடியா ஆரம்பிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடி இப்போ இருக்கிற மீடியாவில் இதற்கு முன்னாடி ஒரு சவுக்கு மீடியா இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மீடியா தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடி தான் அந்த மீடியா ஆரம்பிச்சிருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு போனஸ் போட்டிருக்காரு. ஸோ ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார், மிக தீவிரமாக ஆளுங்கட்சியை எதிர்த்தார். ஸோ எதிர்க்கட்சியோட செயல்பாடு நல்லா இருந்ததுனால திமுக அந்த காலகட்டத்தில் ஆதரித்தார். திமுக அதிகாரத்துக்கு நிறையா தப்பு பண்ணும்போது ஒரு மைக்கு, ஒரு கேமரா, ஒரு லைட் இருந்தால் திமுக அரசை எதிர்த்து பேச முடியுமா, பேச முடியாதா? எங்கே இவருக்கு அதிமுக துணை தேவைப்படுது? சரி, அதிமுக துணை தேவைப்படுச்சு. அப்போ அதிமுக மேலே இவர் முன்னாடி வச்ச குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே அதிமுக என்ன கங்கையில் குடிச்சு புனிதமாயிட்டாங்களா? எல்லாமே இனிமேல் பண்ண மாட்டேன்னு எதுவும் ப்ராமிஸ் சொன்னாங்களா? ஊழல் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களா? பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது கமிட்மெண்ட் சொன்னாங்களா? என்ன காரணத்துக்காண்டி அதிமுகவை எதிர்த்தீங்க? என்ன காரணத்துக்காண்டி திமுகவை ஆதரிச்சிங்க? இப்போ எந்த காரணத்துக்காண்டி திமுகவை எதிர்க்கிறீங்க? இப்போ எந்த காரணத்துக்காண்டி அதிமுகவை ஆதரிக்கிறீங்க?
உங்களுக்குள்ளே இந்த கொள்கை புரிதல் அப்படிங்கிறது ஒரு மிக குழப்பமாக இருக்கா? அப்போ சவுக்கு மேலே சின்ன சந்தேகம் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அடுத்ததான் நம்ம எதை நோக்கி நகர்ந்து போகிறோம்? என்னப்பா சவுக்கு இப்படி பண்ணுறாரு, என்ன இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவருக்கு இருந்தால் மனித உரிமை மீறல் நடக்கும்போது மட்டும் நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு சரி ஓகே அது அவரோட நிலைப்பாடுன்னு சொல்லி அவரை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்தோம். மூணாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தாவேகா அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒன்றை இவரே கிரியேட் பண்ணி விட்டார். இவர் யாருமே சொல்லலை, ஆனால் இவரே ஆரம்பிச்சு விட்டார். தலைவரே தலைமை சொல்லாமல் பேசாதீங்க, ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறது கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவை விமர்சிக்கிற உரிமை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, கட்சி இந்த முடிவு எடுக்கக்கூடிய தருணத்துக்கு தள்ளுற முடிவு உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக அது சரியில்லை இது சரியில்லைலாம் பேசின சவுக்கு சங்கர் இன்னைக்கு அதிமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 100 ஜெயலலிதாக்கு சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். எடப்பாடி பழனிசாமி இவர் புகழ்ந்து பேசுகிறதும் அதிமுகவோட புகழ்ந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா யார் சாமியுமே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட ஒரு பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குது. அவருடைய கொள்கைகளை அவர் வந்து அறிவிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான விஷயத்தை செஞ்சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவை தொடர்ச்சி விமர்சித்து பேசக்கூடிய சவுக்கு சங்கர் 2 நாளாக பார்த்தீங்கன்னா அஜெண்டாவை மாற்றிட்டார்னு நினைக்கிறேன், தாவேகாவை நோக்கி வரார். தாவேகாவை நோக்கி பார்த்தீங்கன்னா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இந்த அறிக்கை எதுக்கு வெளியிட்டார் விஜய்க்கு அரசியலே தெரியல அப்படிங்கிற அந்த பழைய அந்த டேப்ரிக்காரை மறுபடியும் போட்டார். எங்கள் அண்ணன் ஏன் அந்த அறிக்கையை வெளியிட்டாருன்னு தெரியலனா தாவேகாவை சேர்ந்த சில பேர்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவில் உட்காந்து பேசணும். தாவேகாவை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை இங்கே காமிக்கக்கூடாது. ஏன்னா சவுக்கு சங்கருக்கு இப்போ முழுக்க குடிகொண்டது என்னன்னா விஜய் எதிர்ப்பு தான். தாவேகா எதிர்ப்புலாம் அவட்ட கிடையவே கிடையாது. விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பேசிக்கான ரிசர்ச் கூட பண்ணாமல் தாவேகாவை அந்த வீடியோவில் கடிச்சு வச்சிருக்கார். இங்கே நான் சரியான விளக்கத்தை கொடுக்குறேன். எங்கள் அண்ணன் ஏன் 14ஆம் தேதி அந்த அறிக்கை கொடுத்தாங்கன்னா 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு புதிய தலைமை நீதிபதியோட ஹியரிங்கில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் போடப்பட்ட வழக்கு முடித்து வைக்கப்பட்டுச்சு. 5 பிரதான வழக்கை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் வழக்கு பார்த்தீங்கன்னா 1000 பக்கத்துக்கு அஃபிடவிட் வந்து மத்திய அரசு தாக்கல் பண்ணும்போது அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ரீஜென்டராக அந்த வழக்கில் மறுபடியும் நாங்கள் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத எங்கள் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சொல்கிறதுக்காண்டி தான் 15ஆம் தேதி ஹியரிங்க்கு வரும்போது 14ஆம் தேதி எங்கள் அண்ணன் அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் போராடிக்கிட்டு இருக்கோம் கட்சி சார்பாக. ஒன்று பார்த்தீங்கன்னா திமுக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தாவேகா அதிகாரம் கிடையாது, கட்சி ரீதியாக போராடுது. திமுக அரசாக இருக்குது. அரசாக இருக்கும்போது இந்த போராட்டத்தை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்மானம் அடிப்படையில் இந்த வழக்கை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் உங்களுக்கு கிடச்சிருக்குமே, இன்னும் கொஞ்சம் உங்களால் நிறையா பேசியிருக்க முடியும், நிறையா விஷயத்தை ஆர்கியூ பண்ணியிருக்க முடியும். 5 பிரதான வழக்கில் அரசு போட்ட வழக்கு, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயத்தை அந்த வகுப்பு சட்டமானது மீறுது அப்படிங்கிற அடிப்படையில் ஏன் ஒரு அரசு போட்ட வழக்கு ஒரு அரசு வந்து எதிர்த்து வழக்கு போடக்கூடாதா? இதற்கு கேரளாவில் சிஏஏ வழக்கு போடப்பட்டது ஒரு உதாரணமாக காமிச்சு அரசியலமைப்பு சட்டம் 14, 15, 19, 25, 26 மற்றும் 29 இத்தனை அரசியலமைப்பு கூறுகளை மீறி ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அரசியலமைப்பு கூறுகளை மீறி ஒரு சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி கொண்டு வந்த சட்டத்தை மாநில அரசு சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லி 2 நிலைப்பாடுகள் இருக்கான்னு சொல்லி நாங்கள் கேட்டு எங்களுடைய போராட்டத்தோட உங்களால் இன்னும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு வலிமையான போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். நீ போராடுறது கரெக்டாக, நான் போராடுறது கரெக்டாங்கிற சண்டை வேணாம். ஏன்னா அவ்வளோ பெரிய சண்டைகள் அங்கே போயிட்டு இருந்துச்சு. எங்கள் தலைமை அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வகுப்பு விஷயத்தில் உறுதியாக இருக்குங்கிற தொடர்ச்சியான விளக்கத்தை கொடுத்தாங்க. எங்களோட ஒருபடி நீ சண்டை நல்லா போடலாம் தானே எங்கள் அண்ணன் அறிக்கை வெளியிட்டார். அதுவும் அடுத்த நாள் ஹியரிங்க்கு வரப்போட வழக்குக்கு முதல் நாள் அறிக்கை வெளியிடாமல் வேற எப்போ அறிக்கை வெளியிடுவாங்க? அந்த வழக்கு 20ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வரப்போகுது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்து அபிஷேக் மனு சிங்கிமாய் ஒருத்தரை வச்சு இந்த வழக்கை நானே இவ்வளோ தூரம் வீரியமாக நடத்தும் போது இவ்வளோ தூரம் அரசியலமைப்பு கூறுகளை மீறி கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை மாநில அரசா நீ இருக்கக்கூடிய நீங்கள் கட்சியாக ஒரு வழக்கு போட்டீங்க, உப்புக்கு சப்பானியாக ஒரு வழக்கை போட்டு கண்துடைப்பு நடவடிக்கை போட்டு ஆளும் அரசாக இருந்துக்கிட்டு உங்களால் ஒரு புஷ் கொடுக்க முடியும், என்னால் அது கொடுக்க முடியாது, கொடுக்க முடிஞ்ச நீங்கள் ஏன் கொடுக்கலங்கிற ஒரு ஆகச்சிறந்த விமர்சனத்தை திமுகவை நோக்கி கேள்வி கேட்டால் சவுக்கு வந்து திமுகவுக்கு அந்த வீடியோவில் முட்டு கொடுக்குறாரு. தாவேகா எதிர்ப்பை கையில் எடுத்திருக்காரு. ஏன்னா தாவேகா அப்படிங்கிற கட்சி சரியில்லை, இது தப்பாக இருக்குது, ஓட்டு விழுகாதுன்னா எதுக்கு 50 நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன காரணம் இருக்குது, எதனால தாவேகாவை சவுக்கு சங்கர் வந்து 50 நிமிஷம் பேசுகிறார்? நாம் தமிழ் கட்சி எடுத்து பேச வேண்டியதான், திமுக எடுத்து மிக தீவிரமாக வீடியோ பண்ண வேண்டியதானே? தாவேகா ஒரு லெட்டர் பேர் கட்சி உங்கள் பார்வையில் இருந்தால் விஜய்க்கு அரசியல் தெரியலனா எதற்கு 50 நிமிஷம் பேசுகிறீங்க? ஸோ அந்த வீடியோட ரீகேப்பாக கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி என் பண்ணிக்கிறோம். சவுக்கு சங்கரை எதற்கு ஆதரித்தோம்? ஊழலுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதரித்தோம். இன்றைக்கி சவுக்கு யார் இருக்கா? வேலுமணி தங்கமணி மாதிரி ஊழல்வாதிகளோட பக்கத்தில் இருக்கார். ஒன்றா சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிற விஷயத்தை பேசுவார்னு ஆதரித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சங்கி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பெருசாக பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்குற முயற்சியில் சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியாவை 24 மணி நேரமும் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆக்குறதுன்னு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட சங்கி கூட இருக்குங்கிறத மறந்துட்டார். ஸோ மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குள்ளாகுது. சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு வராத பல
பல செய்திகளை பிரேக் பண்ணுறான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா அஜெண்டா வச்சு செய்திகளை பிரேக் பண்ணுறாரு அப்படிங்கிற புரிதலுக்கு நாங்கள் வந்துட்டோம். சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்புவாதி அப்படிங்கிற புரிதல் இருக்கும். இன்னைக்கு சவுக்கு சங்கர் கொள்கைக்கு ரொம்ப கரெக்டான பக்கத்தில் அடாப்டாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட கொள்கை மட்டும்தான். ஆனால் தாவேக்காவை மிக தீவிரமாக விமர்சிக்கக்கூடிய ஒருத்தராக இன்னைக்கு சவுக்கு மாறி இருக்காரு. அப்போ கொள்கை பிடிப்பு இல்லாத ஒருத்தர் அப்படிங்கிறத இங்கே நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ சவுக்கு சங்கர் யார் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பணம் கொடுத்தா இப்படியும் பேசுவார், பணம் கொடுக்கலனா அப்படியும் பேசுவார், அதிகாரத்தை வச்சு ஹெல்ப் பண்ணால் இப்படி பேசுவார், அதிகாரத்தை வச்சு ஹெல்ப் பண்ணனா அப்படி பேசுவார்னு சொல்லி சவுக்கு அப்படிங்கிற ஒருத்தரை நமக்கு எதற்கு ஆதரிச்சோமோ, சவுக்கு அப்படிங்கிற ஒருத்தர் இந்த சமுதாயத்துக்கு எதற்காண்டி தேவைப்பட்டாரோ அத்தனை கொள்கை கோட்பாடு அத்தனையுமே விட்டுட்டு இன்னைக்கு சவுக்கு அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கொள்கையற்ற ஒருத்தரா, ஒரு அறமற்ற ஒரு மனிதராக மாறிட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சவுக்கு சங்கர்ட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். கொண்ட கொள்கையில் மாறக்கூடாது அப்படிங்கிறதான் முதல் கொள்கையாக இருக்கணும். ஆனால் சவுக்கு சங்கர் கொண்ட கொள்கையை முற்றிலுமாக மாற்றிட்டார். இதான் யதார்த்தமான உண்மை. இவரை இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு வச்சு இவர் பேசுறதுக்கெல்லாம் ரிப்ளை வீடியோலாம் தயவு செய்து இனிமேல் கேட்காதீங்க. இந்த மனுஷன்லாம் இனிமேல் மதிக்காத ஒரு லிஸ்ட்டில் தூக்கி போடுங்க. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போங்க. வீடியோட கமெண்ட் செக்ஷனை பார்த்தாவே மக்கள் இவரை ஏற்றுப்பாங்க மறுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு புரிஞ்சிடும். மக்கள் இவரெல்லாம் நம்பி கெட்டு காலம்லாம் கடந்து போச்சு. மக்கள் இவரை ஒரு ஜோக்கராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்து வாங்க தோழர்களே. இவர் விமர்சிச்சா நம்ம அண்ணனுக்கு ஒரு ஓட்டு குறைய போது, ஏதாவது வலுவாக அதுவும் செஞ்சார்னா வச்சு மறுபடியும் அடிப்போம். அதில் மாற்று கருத்து கிடையாது. மற்றபடி இவரை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக டிவிகே சார்ந்த பல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.